பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தை தியானிங்கள். குறிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது நிறைய பேர் வாழ்க்கைக்கு அந்த இறை வார்த்தை பயனுள்ளதாக அமையும். ஏனென்றால் இறை வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சுவாசம், ஆண்டவருடைய மூச்சு காத்து. எனவே அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். இன்று நாம் தியானிக்கக்கூடிய இறை வார்த்தை யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் இறை வார்த்தை 54-55. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று சொல்லப்பட்ட இறை வார்த்தை நம் வாழ்வில் கட்டாயம் அதிகமாக தியானிக்கக்கூடிய இறை வார்த்தை. இன்று உலகத்தில் எத்தனையோ சபைகள் வந்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் சபைகள், எங்கு பார்த்தாலும் லட்சக்கணக்கான சபைகள் தோன்றிவிட்டன. அவர்கள் சொல்லுகிற சத்தியம் என்னன்னா, எங்கள் சபை மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும், எங்கள் சபையில் சேருங்க, நிச்சயமாக மோட்சத்துக்கு போயிடுவீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட சபைகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் பைபிள் இறை வார்த்தை என்ன சொல்லுது? யாருக்கெல்லாம் உயிர்த்தெழுதலை ஆண்டவர் தருவார்? இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து அவர் உடலோடும் ஆன்மாவோடும் ஆவியோடும் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். அதுபோல நாமும் உயிர்த்தெழ வேண்டும் என்றால், பரலோகம் செல்ல வேண்டும் என்றால், பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஒரு சத்தியத்தை சொல்லுதுங்க. பாருங்க, ஆண்டவருடைய சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இறுதி நாளில் உயிர்த்தெழுதலை தருகிறார். எனவே கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தாங்க இந்த இயேசுடைய உடலும் இரத்தமும் இருக்கிறது. இயேசுடைய திவ்ய நற்கருணை கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இருக்கு. அப்ப யாருக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார்னா, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஆசீர்வாதம் என்னன்னா உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார். ஏன்னா அங்கு மட்டும்தான் இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் மக்கள் உணவாக உட்கொள்கிறார்கள். எனவே நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், நாங்கள் தான் மோட்சத்துக்கு போவோம் சொல்லுகிற அனைத்து சபைகளும் ஒரு நிமிடம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய சபைகளில் இயேசுடைய திருவுடல் திரு ரத்தம் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்து எந்த இறை வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கிறீங்களோ அதே இறை வார்த்தை தான் சொல்லுது. என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரிந்து போன சபைகளே, தியானிங்கள், இறை வார்த்தை ஆழமாக தியானிங்க. திவ்ய நற்கருணை நாதருக்கு எதிராக செய்கிற பாவங்களை எல்லாம் நிறுத்துவோம். நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக வரக்கூடிய பேச்சுக்கள், துர்மாரின பேச்சுக்களை நிறுத்துவோம். நற்கருணை ஆண்டவரை மதிப்போம். அவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்வார். இந்த இறை செய்தி கேட்குற நீங்களும் கல்வாரி திருப்பலிக்கு போங்க. குறிப்பாக திவ்ய நற்கருணை ஆண்டவரை சந்திங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய அற்புதங்கள் நடக்கும். நற்கருணை ஆண்டவர் யாரிடத்தில் செல்கிறாரோ, யாரெல்லாம் பரிசுத்தத்தோடு நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரை வாங்குறாங்களோ அவங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். குறிப்பாக உயிர்த்தெழுதலை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான நற்கருணை ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மை ஏற்காதவர்கள் அநேகம் உண்டு அப்பா. நற்கருணைக்கு எதிராக பேசுகிற ஆட்கள் உண்டு, நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற ஆட்கள் உண்டு. அவர்கள் எல்லோரும் மனம் மாறும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மனம் மாறி அவர்கள் நற்கருணை ஆண்டவராக உம்மை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இறுதி நாளில் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களும் தெய்வ பயத்தோடு உமது உடலையும் இரத்தத்தையும் வாங்க உதவி செய்யுங்க. குறிப்பாக இந்த இறை செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு நற்கருணை மேல, திருவுடல் திரு இரத்தத்தின் மேல அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையை கொடுங்க. அவர்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.